Hi friends, Assalamu alaikum. Welcome to Safina Vlogs. எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னோட ஃபஸ்ட்டு பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு. அது மட்டும் இல்லை, பர்த்டேன்றதெல்லாம் மிஞ்சின மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா 10th CBSE ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ஒரு சைடு பர்த்டே செலிப்ரேஷன், ஒரு சைடு எல்லாரும் பாஸ் ஆகிறாங்க இல்லையா. ஸோ எல்லாரும் மீன்ஸ் என்னென்னா, என்னோட ஃப்ரெண்டோட பசங்களும் சேம் 10th தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சமீரோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எல்லாருமே இன்றைக்கி ஒரு கெட் டுகெதர் ஆகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு. ஸோ பிள்ளைங்கள்லாம் வந்து 10th பாஸ் ஆனாலும் ஒரு ட்ரீட் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பிள்ளைங்களுக்காக நான் என்னென்ன சமைச்சிருக்கேன், சமீரோட பர்த்டே எப்படி போச்சு. பர்த்டேன்னா பெரிய செலிப்ரேஷன்லாம் இருக்காது, உங்களுக்கு தெரியும். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டெல்லாம் சமைச்சு வச்சு ஒரு கேக் கட் பண்ணி அப்படியே முடிச்சிட வேண்டியதான். ஸோ எப்படி போச்சுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். இப்படி எல்லா திங்ஸுமே வாங்கி வச்சாச்சு. டொர்ட்டிலா ப்ரெட்டு, பாவ் பாஜி பண்ணுறதுக்கு, அதாவது வெஜிடபிள்ஸு எல்லாமே வாங்கி வச்சிட்டேன். ஆனால் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறப்போ 10th ரிசல்ட் வந்துருச்சு. பூண்டு கூட எனக்கு உரிக்க டைம் இல்லை, அதனால் பூண்டு மட்டும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாம் பட அப்படியே அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் என்னத்தையோ போய் கடகடன்னு சாப்பிட்டுட்டு இந்த வேலையை ஆரம்பித்தாச்சு. சரி, இப்படி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிள்ளைங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு கேட்டோடனே அவங்க சொல்கிறது, அம்மா எங்களுக்கு எது இருக்கோ இல்லையம்மா பாஸ்தா வேணும். ஸோ என்னுடைய பிள்ளைங்கள்லாம் கேதர் ஆகிற ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக பாஸ்தா இல்லாமல் இருக்காது. நடப்பொழுதுனைக்கு இந்த இதவே காமிக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே இது பண்ணி கொடுக்கணும். இன்றைக்கி டபுள் டமாக்கா மாதிரி 10th ரிசல்ட்டும் CBSE ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ அதாவது இன்றைக்கி சமீரா பர்த்டேயில் மட்டும் 3 பிள்ளைங்க வந்து 3 சமீராவோட சேர்த்து 4 பிள்ளைங்க எல்லாம் 10th எழுதிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க. அதான் ரிசல்ட்டை பார்த்துட்டு. ஸோ எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. 80%, 90, 94, 97 அப்படிலாம் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீட் மாதிரி இன்றைக்கி அது நல்லா அப்படியே யதார்த்தமாக அப்படியே அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் எதுக்கு நோ சொல்ல முடியல. அவங்க கேட்குற எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். எந்த மாதிரி பெரிய சமையல் ஆரம்பிக்கும் போது ரொம்ப மலப்பாக இருக்கும். வெளியே கூட வாங்கிக்கலாமா அந்தளவுக்குலாம் தாட்டு போகும். ஆனால் எப்படினாலும் நம்ம சமைச்சு முடிச்சிடுவோம். பாஸ்தாக்கு ஃபஸ்ட் எடுத்து தண்ணி வேக வச்சிட்டோம். அதாவது பாஸ்தா வேகிறதுக்கு தண்ணி வேக வச்சிட்டோம் அப்படின்னா, ஏன் எனக்கு இவ்வளோ ஜாம் ஆகுது? ஒரு வாரம் தானே இடையில வீடியோ போடல. அதாவது வந்து பாஸ்தா வேகிறதுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாஸ்தா வேக வச்சுட்டு இங்கிட்டு அதோட இதை முடிச்சிடலாம். மணி கரெக்டாக 6:30 ஆகிடுச்சு. இப்போ தான் நான் வேலையே ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் பிள்ளைங்கள்லாம் வந்து சமீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. என்னென்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நல்லா ஹாப்பியாக, அதாவது வந்து பயங்கர சந்தோஷமாக எடுத்து கேம் விளாடுறாங்க எல்லோரும் உட்காந்து. பாஸ் ஆகிட்டோன்னு ஒரு பகுமானம். அதுக்கு முன்னாடி வரை ரிசல்ட் எப்பவுமே CBSE வந்து பட்டுன்னு சொல்லிடுவாங்க. இன்றைக்கி ரிசல்ட் நாளைக்கு சொல்கிறோம் அப்படிலாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. ரிசல்ட்டுன்னு சொல்லி எப்படான்னு சொல்லி கேட்கக்குள்ளே ரிசல்ட்டு சொல்லி விட்டுருவாங்க. இன்றைக்கி சமீரா கையெல்லாம் அப்படி கிடு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி ஓப்பன் பண்ணால் ஓரளவு பாஸ் ஆகிடுச்சு. நல்ல மார்க் எடுத்தே பாஸ் ஆகிடுச்சு. உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த எப்பவும் போல் நம்ம எல்லோரும் ஃபீல் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு இருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நல்லா மார்க் எடுக்கலாமோன்னு ஃபீல் பண்ணிச்சு தான். ஏன்னா 2 எக்ஸாம் இவங்க எழுதல இல்லையா, அந்த வாரனால அது வேறு கேன்சல் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, நமக்கு என்ன இந்த வருஷம் இருக்கணும்னு நினைக்க அதுதான். இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நீ 12th வந்து அந்த விட்ட மார்க்கை பிடிக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இதிலே ஒரு 1/2 hour 1 hour லேட் ஆகிடுச்சா நமக்கு. அதுக்கப்புறம் ரெடியாகி குளிச்சு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வரதுக்கு மணி 6:30. சமீராட சொல்லியிருந்து 7:30 மணி கேக் கட் பண்ணுறோன்னு. ஆனால் நான் இப்போ தான் 6:30 மணிக்கு வெங்காயத்தில் கை வச்சுருக்கேன். நீ என்றைக்கு முடிஞ்சு சரி பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் செய்வோம், முடியாத வரைக்கும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது ரெடி பண்ணிடுவோம்ல. அதனால் முடியாத பட்சத்தில் அப்படியே வச்சுட்டு எதையாவது ஒன்று வாங்கிக்க வேண்டிதான். ஆனால் முடிச்சிடுவேன் இன்ஷா அல்லாஹ். முடிச்ச பிள்ளைங்களுக்கு இன்றைக்கெல்லாம் சந்தோஷமாக கேக் கட் பண்ணி ஹாப்பியாக ரிசல்ட்டோடு சேர்த்து சமீரோட பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். இந்த பாக்ஸில் வர பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு பூண்டு உரிக்க கூட டைம் இருக்காது வீட்டில். என்ன பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன், இப்படியே போனால் என்ன ஆகிறது? எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. என்ன வீட்டில் இருக்கவங்களாம் ஒரு பூண்டு உரிக்க முடியாதா அப்படின்னு நினச்சி என் வாயால் நானே சொல்லியிருக்கேன். இப்போ நினைக்கும் போது உண்மையாகவே சம்டைம்ஸு இப்போ போய் எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் போது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாயால் தான் சொன்னியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்றைக்கி. டக்குன்னு போய் என்னால் திருப்பிலாம் வந்து உரிக்க முடிஞ்சிருக்குமானே யோசிக்கவே முடியல.
அப்படியே பாஸ்தா செட்டாக முடிச்சிட வேண்டியதான். பாஸ்தாவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டொர்ட்டியா ப்ரெட்டுக்கு வைக்கிற அந்த ஸ்டஃபிங்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாவ் பாஜி பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிடும். ஆனால் சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது, சோம்பேறியாக இருக்குப்பா, என்னானே தெரியல இன்றைக்கி. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரு அரைவாசி சமையல் முடிஞ்சிட்டா கூட பரவாயில்ல, இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், அவ்வளவுதான். இதோட முடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான். என்ன பண்ணுறது, வாய் மட்டும் வங்காள விருடா வரையும். ஆனால் வேலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ பட்டர் போட நினைக்கிறாதீங்க, ஒன்லி இன்றைக்கி பட்டர் மட்டும் தான் போட்டு பண்ணுறேன் பிள்ளைங்களுக்காக. ஆயிலே நான் சேர்க்கலை. சத்தத்தை பார்த்தீங்களா, எல்லாம் பாஸ் ஆன பகுமானம், எல்லாம் ஒரே சவுத்தந்தான் ரூம்குள்ளே. நான் புதுசாக பார்க்கறதுக்காக சொல்கிறேன். நிறையா டைம் இந்த வீடியோவில் பாஸ்தா ரெசிபிஸ் நிறையா இருக்குது. நிறையா பாஸ்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா ரெசிபி நான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், சஃபினா விலாக்ஸ் பாஸ்தா ரெசிபி, சஃபினா விலாக்ஸ் மீன் குழம்பு ரெசிபி, சஃபினா விலாக்ஸ் பிரியாணி ரெசிபி, இப்படி எது போட்டாலும் உங்களுக்கு சூப்பராக வரும். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏதாவது காமிச்சு ரெசிபி போடலை அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் நிறையா டைம் போட்டிருப்பேன். திருப்பி போட்டு களி ஊற்றுவாங்க இல்லையா, அதனால தான் வந்து இவனுக்கு வேறு வேலை இல்லையாம்மா, இந்த பாஸ்தா தூக்கிட்டு வந்துட்டு வேறு வேலை இல்லையாம்மா, மீன் குழம்பா அப்படி கேட்பாங்கல்ல, அதனால தான் ரிப்பீட் பண்ணுறதில்ல. ஸோ யாருக்காவது வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி பேரை போட்டு யூடியூப்பில் ஃபஸ்ட்டு என்னோட சஃபினா விலாக்ஸ்ன்னு போடணும். சஃபினா விலாக்ஸ்ன்னு போட்டு அந்த ரெசிபி டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி ரெசிபிஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் தான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் சேவ் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா, பாஸ்தாலாம் நிறைய வெரைட்டி நான் போட்டிருக்கேன், கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டைம் சாஃபியோட பர்த்டேக்கு செய்யும் போது நான்வெஜ் சாப்பிட்ற பிள்ளைங்க அன்னைக்கு வெஜ்ஜுன்ட்டாளுங்க. ஸோ அதனால் என்ன செஞ்சாலும் வெஜ்ஜில் ஒரு செட்டு, நான்வெஜ்ஜில் ஒரு செட்டு. அம்மாடியோ டங்குவார் அந்து போச்சு. ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை, நல்ல வேலைக்கு எல்லாமே ஒரே வேலையாக முடிஞ்சிடும் இன்றைக்கி. ஒயிட் பாஸ்தா பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஆயில் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒன்று ரெண்டுமே இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கோங்க. பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு போன்லெஸ் சிக்கன் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சிக்கன் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு 3 மசாலா பொடி தான், ஆரிகானோ, பார்சிலி, சில்லி ஃப்ளெக்ஸ், இது 3 மட்டும் போட்டால் போதும். சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் விரும்புறீங்களோ அது எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்துக்கோங்க. இதே ரெசிபி ஷார்ட்ஸில் இருக்குது. சஃபினா விலாக்ஸ் பாஸ்தா ரெசிபின்னு மட்டும் போட்டு பாருங்கள். ஏகப்பட்ட ரெசிபி வரும், கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு வேகணும்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிட்டு எது கம்மியாக வேகணும்னு நினைக்கிறீங்களோ அதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு தண்ணி வேணும்னா பக்கத்தில் பாஸ்தா வெந்துட்டே இருக்கு இல்லையா, சூடான தண்ணி அதை எடுத்து போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரமாக குக் ஆயிரும். அதே மாதிரி பாஸ்தா வேகிறதுக்கு உப்பு எண்ணெயும் சேர்த்து வேக வைக்கிறோம் இல்லையா, அடிக்கடி இடையில கிண்டி விடணும், இல்லைன்னா பாஸ்தா வந்து கீழே ஃபுல்லாக ஒன்று சேர்ந்துக்கிறோம். இதோட டேஸ்ட் மெயினாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது குக்கிங் க்ரீம் தாங்க. இது அப்படியே ஒயிட் பாஸ்தா அப்படி பாஸ்தா மட்டும் வெந்த பாஸ்தா எடுத்து அதில் கொட்டி சீஸை மட்டும் போட்டிங்க அப்படின்னா இது அப்படியே ஒயிட் பாஸ்தா இருக்கும், க்ரீமியாக அப்படி செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப பிளெண்டாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, ஒரே ஒயிட் பாஸ்தாவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குதுல. என்னென்னா இந்த மாதிரி பாஸ்தா சாஸ்னு ஒன்று விற்கும், பீஸா சாஸு, பாஸ்தா சாஸ், எனிதிங் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெட் கலரில் மாறிடும். இந்த ஸ்மெல் அண்ட் அரோமா வந்து கலரை மட்டும் இல்லை, அந்த ஃப்ளேவரை ஃபுல்லாக டோட்டலாக அப்படியே மாற்றிடும். இதில் உங்களுக்கு நிறையா இருக்குது, இந்த பேசில் இருக்க மாதிரி இருக்குது, உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ, ஆலிவ்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஃப்ளேவர்ஸை எடுத்து இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலர் மட்டும் இல்லை ஃப்ளேவரும் அப்படியே ஃபுல்லாக மாற்றி கொடுத்துரும். நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்படி ஆயிருமா? இப்போ நல்லா வந்து இந்த பாஸ்தா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மேலே சீஸ்லாம் போட்டு ஒரு 15 minutes பேக் பண்ணி வேறு எடுப்போம் எப்படினாலும். அப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்னும் ஆல்மோஸ்ட் இது வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே டேரெக்டாகி போட்டுடணும். இது வெந்து மறுபடியும் தண்ணியில் போட்டு அலசி இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். இந்த ஒரு சட்டியில் எப்படின்னா இன்னொரு சட்டியில் அப்படியே எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. உப்பு போட்டுடணும். வேகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து ஆயில் சேர்த்துக்கணும். நீங்கள் ஆயில் சேர்க்கல அப்படின்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கிறோம். ஸோ நீங்கள் அப்படியே எடுத்து டேரெக்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதில் எப்போவுமே பாஸ்தா பண்ணும்போது வந்து ஏன் கெட்டியாகுது அப்படின்னா இந்த லிக்விட் வந்து அதாவது வந்து சாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரினா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் சத்தமாக தான் கேட்கும், ஏன்னா லைவ் ரெக்கார்டு வேறு நான் பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி வேறு பிள்ளைங்க ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே டிஸ்டர்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா வீடு ஃபுல்லாக பிள்ளைங்களாம் இருக்காங்க, எப்படின்னாலும் சத்தம் கேட்க தானே செய்யும் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே பாஸ்தா பண்ணும்போது ஒரு அடுப்பில் வச்சு இன்னொரு அடுப்பில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே டைமில் வேலை முடிஞ்சிடும். எப்போ ஃபஸ்ட்டு பாஸ்தாவை அவிச்சு தண்ணிக்குள்ளே நீங்கள் கழுவி ரெடி பண்ணுறீங்களோ இப்படி ஸ்டிக்கியாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு.
ஸோ பெட்டர் இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது அப்படியே இனிமேல் சீஸ் மட்டும் தான் போடணும். சீஸ் போட்டிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக க்ரீமியான ஒரு சீஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிரும். இந்த பாருங்க முடிஞ்சு. எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ ஜூஸாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம போட அந்த குக்கிங் க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நிறையா ஊற்றணும். டைம் எடுக்கும்போது கொஞ்சம் திக்கானாலும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த பாட்டில் கழுவி ஊற்றணும், அந்த தண்ணி வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ எப்போவுமே ஷார்ட்ஸ்லேயே ரெசிபி சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி வந்து விலாக்லேயும் சொல்லிட்டேன் ரெசிபியை. ஓகே, டன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம க்ரீமியாக பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு சீஸே தேவையில்லை. சீஸ் போடாமையே அவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்கும். சீஸுன்றதெல்லாம் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் தான் உங்களுக்கு. இதில் நான் கார்ன் போடலை, லைட்டாக வேணால் கார்ன் போட்டுக்கலாம். ஆனால் எப்போவுமே கார்ன் போடுறனால இன்றைக்கி நான் போடலை. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கணும். கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் மாதிரி இல்லை. ஸோ ஃபைனல் டச் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம பேக் பண்ணும் போது வந்து இதில் சீஸ் போட்டு பேக் பண்ணிக்கணும். இப்போயே போட்டிங்கன்னா கெட்டியாயிரும். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். முடிஞ்சு. பாவ் பாஜி தேவையானது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். காலிஃப்ளவர், கேரட், உருளைக்கிழங்கு, கேப்சிகம், பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த டின்னு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது என்ன இப்படி இருக்கா, பீன்ஸ் டின்னு, பீன்ஸா க்ரீன் பீஸு. ஸோ அந்த டின்னு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நான் ரெசிபியை வந்து ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். பாவ் பாஜிக்கு எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா விசில் போட்டு வச்சாச்சு. அது விசில் அடங்கினதுக்கப்புறம் தான் வந்து ஒன்று மசிக்கிறத வச்சு நீங்கள் மசிக்கணும், அப்படி இல்லைன்னா ஹேண்ட் பிளெண்டர் மாதிரி இருக்குது பார்த்தியா, அதை வச்சு போட்டிங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமாக வந்து அந்த கூழ் மாதிரி ஆகிடும். கூழ் மாதிரி ஆகக்கூடாது, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கரைஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ அடுத்து இந்த வைக்க போகிறோம். இது டொட்டிலா ப்ரெட்டுக்கு உள்ளே வந்து சிக்கன் ஸ்டஃபிங் மாதிரி பண்ண போகிறோம். இது லைக்காக பாஸ்தா மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். இதோட ரெசிபி நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட வெறும் சட்டியை காமிச்சு சொல்கிறேன் பார்க்குறேன். இதை செய்ய போகிற ரெசிபியை நான் ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி பிள்ளைங்களுக்கு பண்ணும்போது ரெசிபியில் வந்து இந்த ஆலிவ் ஆயில், பட்டர்லாம் சேர்த்துக்காங்க. ஏன்னா இந்த ஆலிவ் ஆயில்லாம் நீங்கள் என்ன மாதிரி சாலட் பண்ணி கொடுத்தா, அருமையாக பண்ணி கொடுத்தாலும் பிள்ளைங்க வாயில் இந்த ஆலிவ் ஆயிலாம் பட்டால் சாப்பிடாதுங்க. அப்போ அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ஆலிவ் ஆயில் இந்த மாதிரிலாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதுங்களுக்கு போகிறதே தெரியாது உள்ள. பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபின்னு சொல்லுவேங்க. இந்த ரெசிபி கட்டாயம் நீங்கள் வந்து கிட்ஸுக்கு ஸ்கூல் பாக்ஸ்க்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டி பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வீக்கெண்டில் ஏதாவது சமைச்சு சிம்பிளாக அப்படியே ரேப் மாதிரி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த ரெசிபி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் பால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், சிக்கன் பால் நீங்கள் பன்னீர் போட்டு பண்ணுங்கள், அதுவும் அல்டிமேட்டாக இருக்கும். மலைச்சாறில் விட கொஞ்சம் அதிகமாகவே சீஸ் சேர்க்கணும் இதில். இது சீஸும் க்ரீமும் தான் மெயினான விஷயம். என்னடா இவ்வளோ அள்ளி போகிறேன்னு நினைக்காதீங்க. இதை பார்த்தோன்னே அப்பா நீங்கள் என்னப்பா அங்கே இருக்கீங்க அப்படிலாம் இல்லை. பிள்ளைங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பிடிச்சிருக்குது. அந்த ரெசிபி இன்னும் நம்ம பெட்டர் வைஸ் என்ன பண்ணலாம், ஏன்னா இதில் முக்கால்வாசி க்ரீமு சீஸ் எல்லாமே வெளியே வாங்குறதான். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அது நல்லா கொடுத்தா தான் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அது ஒரே அங்கே உட்காந்து பசங்க டிவி பார்க்குதுங்களா, ஒரே சத்தம் கேஹேன்னு. நான் வேறு சமைச்சிக்கிட்டே வந்து பேசிகிட்டே சமைக்கிறேன்னா அந்த ரெக்கார்டு இதில் ஆகும் உங்களுக்கு சம்டைம்ஸு. அவ்வளோதான். இதை வந்து அப்படியே இந்த ஸ்டஃபிங் வந்து டொட்டிலா ப்ரெட்டில் வச்சு நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆறுறதுக்கு டைம் கொடுக்கணும். இந்த சீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இது கொஞ்சம் செட் ஆகணும். சூடோடு வச்சிங்க அப்படின்னா அது உங்களால் மடக்க முடியாது, அப்படியே எல்லா பக்கம் லீக் ஆகும். ஒரு 5 to 10 minutes நீங்கள் ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணி சவர்மா மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை டக்குன்னு பேக் பண்ணிடுவோன்னு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட சாமான் வச்சுருப்போம். நம்ம இந்தியன் மென்டாலிட்டி மம்மிஸோடது. மெயினாக தோசை தீர்க்கும், கரெக்டு தானே? நானும் அப்படி தான் எல்லாமே இதுக்குள்ளே தான் வச்சுக்கிறதுக்கு வெளியே வச்சுட்டு இப்போ ஓவனை வந்து ஆன் பண்ணணும். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணேன், தட்டோடையே வச்சு சூடு பண்ணிடுவேன்ப்பா. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? இதை எடுத்துகிட்டு அப்புறம் இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ட்ரேயோ எதாக இருந்தாலும் வைக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் மறந்து போய் இதோடய ப்ரீ ஹீட் பண்ணிடுவேன். அதை தொடவே முடியாது. இந்த டைம் வந்து இந்த வீடியோக்காக இதை பதிவு பண்ணணுன்றக்காகவே நான் பதிவு பண்ணேன். நான் இதே மாதிரி யார் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணுறீங்க? அது 2 ரெசிபியும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பேக் பண்ணுறதுக்கு ஓவனே ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாவ் பாஜிக்கு அதை வேக வச்சு அதையும் மசிச்சு வச்சாச்சு. இப்போ ஜஸ்ட்டு வந்து இதை வந்து வெங்காயம், தக்காளி, குடமிளகாலாம் போட்டு அதை நம்ம வந்து தாளிக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ பிள்ளைங்க வந்து 2ஆக யூஸ் பண்ணிப்பாங்க. பாவ் பாஜி ப்ளைனாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சீஸ் பாவ் பாஜியாக யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி தொட்டு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது பாவ் பாஜி இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ரெசிபியை வந்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் எப்பவும் போல். ஓகேயா? அப்படி பக்கத்தில் வந்து காமியே.
ஒன்லி வந்து நீங்கள் பாவ் பாஜிக்கு என்ன பிரச்சனைனா ஆயில் வந்து கம்மியாக சேர்க்கணும், பட்டர் தான் அதிகமாக சேர்க்கணும். பட்டரில் தான் ஒன்லி பாவ் பாஜி வந்து செஞ்சால் தான் நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாவ் பாஜியே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன். பாஸ்தா செஞ்சதுக்கப்புறம் சாப்பிடும் போது கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா பால் போட்டு நீங்கள் அதை லூஸ் ஆக்கிக்கலாம். கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோ குக்கிங் க்ரீம் போட்டு கெட்டியாக. நான் பால் சேர்க்காம குக்கிங் க்ரீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை சேர்த்து நான் கொஞ்சம் அப்படியே லூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து பாஸ்தா போட்டுட்டு மேலே இப்படி சீஸ் போட்டுட்டு, நீங்கள் பேக் பண்ணலன்னா அப்படியே நீங்கள் அடுப்பில் போட்டு அப்படியே இறக்கிடலாம். இது நீங்கள் பேக் பண்ணுறதுனால இப்படி ட்ரேயில் எல்லாத்தையும் போட்டுட்டு 2 தான் நான் வச்சுருக்கேன் நான். ஸோ அப்படியே நீங்கள் பேக் பண்ணி எடுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், அடுப்பில் சூப்பராக ரெடி ஆயிரும். 2 லேயர் போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ வந்து எப்படி சட்னி சுரண்டதெல்லாம் கேட்குதுல சட்டி, அந்த க்ரீம் ஃபுல்லாக இருக்கணுன்றக்காக. சமீராக்கு இன்னைக்கு ட்ரீட். சமீரா பாஸ் ஆயிடுச்சு இதுக்கு. ஆனால் சமீரா வாழ்க்கையில் இந்த பர்த்டேவை மறக்காது. இல்லை, பர்த்டேவே இனிமேல் வாழ்க்கையில் மறக்காது. என்ன சொல்கிறீங்க? அது உண்மைதான். எப்போ பர்த்டே வந்தாலும் 10th ரிசல்ட் எனக்கு இன்னைக்கு தான் வந்துச்சுன்னு வயசான காலம் வரை சொல்லி காமிக்க. என்ன சமீரா? அது உண்மைதான். நார்மல் பாஸ்தாவுக்கும் பேக்கடு பாஸ்தாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நிறைய சீஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே ஃபுல்லாக மொறுன்னு சீஸ் நல்லா மெல்ட் ஆகி செம்ம சூப்பராக இருக்கும். கட்டாயம் ஒன் டைம் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி. பேக்கடு பாஸ்தா பண்ணுறதுக்கு உங்கள் ஓவனை 160 இல்லைனா 180 டிகிரி 20 மினிட்ஸ் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணணும். நீங்கள் எத்தனை நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுறீங்களோ அத்தனை நிமிஷம் கரெக்டாக நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மேலே சீஸ் ஃபுல்லாக நல்லா மொறுன்னு உள்ளக்க சீஸ் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ஜூஸியாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி கொடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு. நார்மல் பாஸ்தாவோட பேக்கடு பாஸ்தா தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சு தரவான்னு கேட்டிங்க அப்படின்னா பிள்ளைங்க கட்டாயம் இதுதான் கேட்பாங்க. இந்த ரெசிபி தான் டிஃபன் பாக்ஸ் வச்சு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். தொட்டில கிடைக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்பாத்தி இருக்குல்ல அதை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இது பயங்கர ஃபில்லிங்காக இருக்குங்க. நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்க வச்சுக்கோங்களேன், வயிறெல்லாம் திம்முன்னு இருக்கும். குக்கிங் ப்ராசஸ் பண்ணும் போதே ஆல்ரெடி நான் சீஸ் சேர்த்துட்டேன் நான். இருந்தாலும் அகைன் ஏன் சேர்க்குறேன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப சீஸ் பிடிக்குன்றக்காக நான் சேர்க்குறேன். உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எந்த மசாலாவே போட்டு பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள் பிள்ளைங்க இந்தியன் ஸ்டைலில் மசாலா தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா காரசாரமாக அந்த மாதிரி பண்ணி சேம்ல சப்பாத்தியில் போட்டு ரோல் பண்ணி கொடுத்து விடுங்க. இந்த ரெசிபியை வந்து டின்னருக்காகவோ இல்லை ஸ்கூலுக்காக கொடுத்து விட்டீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். எல்லாரும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 6:30 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு 8:30 மணிக்குள்ள நான் முடிச்சுட்டேன். நான் வேகமாக டின்னர் வச்சாச்சு. பிகாஸ் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா. ஆன்லைன் ஸ்கூலாக இருந்தாலும் பிள்ளைங்க காலைல வெள்ளனமா எந்திரிக்கணும்ல. எழுதி பாஸ் பண்ண எல்லாருமே பாஸ்தா கேக் எல்லாத்தையுமே அவங்களே வெட்டி அவங்களே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அது ஃபேக் பண்ணியா ரியல் பண்ணியா சொல்ல மாட்டோம். ஓகே, கேம் வின் ஆனதுக்கு அப்புறம் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. They will go and take rock paper scissors shoot. Rock paper scissors shoot. Rock paper scissors shoot. Let's go, get started. எப்பவுமே பிள்ளைங்க வீட்டில் கேதர் ஆறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கார்ட்ஸ் கேம் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே 6. ஓகே, ஓப்பன். 8. ஓப்பன். Okay, oh my god. Wait. Yes. Oh. Shit. Rushal, come on. High five. Hey. Anything.
ரொம்ப சிம்பிளுங்க கேம். டீமை 4 பிரிச்சு 1லேருந்து 10 வரை யாருக்கு ஃபர்ஸ்ட் சேருது அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சு விட்டாச்சு. பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மெயினாக அந்த 10th எழுதி பாஸ் பண்ணுச்சுங்க பாருங்க, அதுங்களை கையிலே பிடிக்க முடியல. சீஸ் கேக்கை பற்றி சொல்லி அவனுங்க என்னோட ஃப்ரெண்டு ஆயிஷா இருக்கல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதுவும் என்னோட பசங்களும் ரொம்ப க்ளோஸ். சமீராக்கு சீஸ் கேக் பிடிக்குமேன்றதுக்காக ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ணி செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு. எல்லாருக்கும் சீஸ் கேக் பிடிக்குமோ பிடிக்காதோன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கேக்கை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் பிள்ளைங்க மற்ற கேக்கை விட்டுட்டு சீஸ் கேக்கவே தான் முடிச்சாங்க. அவ்வளோ ரிச் அண்ட் க்ரீமியாக சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஆயிஷா. சமீரா ரியலி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிச்சு நீ அனுப்பின கேக்னால. பர்த்டேலாம் முடிச்சு பிள்ளைங்கலாம் போனதுக்கப்புறம் சமீரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக காமிச்சிட்டு இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு, புக்ஸு, ஸ்ப்ரே இந்த மாதிரி ஏகப்பட்டது சமீரா கிஃப்ட் வந்துச்சு. அது ஃபுல்லாக பயங்கர, அதாவது சந்திரமுகியாக மாறும் தரணும்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் அப்போ இருந்துச்சு. இந்த நாள் ஃபுல்லாகவே பயங்கர டபுள் டமாக்காக தாங்க இருந்துச்சு. பிள்ளைங்க பாஸ் ஆனது ஒரு சந்தோஷம் வேற, சமீராவோட பர்த்டே அன்னைக்கு ரிசல்ட் வந்தது வேற, பக்குன்னு இருந்துச்சு. ஒரு மாதிரி எல்லாமே ஹாப்பியாக நிறைவாக எல்லாமே சந்தோஷமாக முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து பார்த்தா கிச்சன் தலைகீழாக இருந்துச்சு. எப்படினாலும் டைம் எடுக்கும். இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல மாற்றி மிச்சமாக இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் கிச்சனே க்ளீன் பண்ணிட்டு வசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் படுத்தேன். டைம் அப்போவே 11 o'clock ஆயிடுச்சு. நான் போய் படுக்கிறப்ப 12:30 ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிக்கலன்னா அவ்வளோதான், மண்டு சூடாயிரும் நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமான வீடியோவாக இருக்கும். ரெசிபிஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கிட்ட ஏதாவது பர்சனலாக பேசணும், டவுட்ஸு, வாட் எவர் இட் இஸ், என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பேசலாம், டிஎம் பண்ணலாம். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அதை தவிர வேறு என்ன, வேறு அவ்வளோதான். இந்த மாதிரி நிறையா ஃபீல் குட்டான விளாக்ஸ் உங்களுக்கு நிறையா வரும். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லையும் சேம் சஃபினா விளாக்ஸ்னு பேஜ் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே போட முடியாத வீடியோஸ் எல்லாத்தையும் அங்கே போடுவேன் நான். சம்டைம்ஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, உடனே போடணும் அப்படின்னா ஸ்டோரிஸில் நான் வைப்பேன். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய ஃபீல் குட்டான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.